கேரள கடலில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் சரக்கு கப்பல் மூழ்கிவிடாமல் தடுக்க இந்திய கடலோர காவல் படையினர் போராடி வருகின்றனர். சிங்கப்பூர் கொடியை ஏந்திய MV வான்ஹாய் என்ற கப்பல் கேரளாவின் கண்ணூர் துறைமுகம் அருகே சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கப்பலில் தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனை அடுத்து இந்தியாவின் கப்பல் படை மற்றும் கடலோர காவல் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ கட்டுப்படுத்தப்பட்டாலும் வானிலை காரணங்களால் முழுமையாக அணைக்க முடியாத நிலை நீடிக்கிறது. அதேவேளையில் பற்றி எரிந்து வரும் கப்பலில் இருந்த 22 பேரில் 18 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். அதில் 8 பேர் சீனர்கள் என்பதால் அந்நாடு இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. இதனிடையே தீ விபத்திற்குள்ளான கப்பல் 10 முதல் 15 டிகிரி வரை ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளதால் கப்பல் மூழ்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது. கப்பல் மூழ்கி அதிலிருந்து ரசாயனம் உள்ளிட்டவை வெளியேறினால் கேரள கடல் மற்றும் கடற்கரைகளில் கடும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படலாம் எனவும் அச்சம் எழுந்துள்ளது.